சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் வசித்து வரும் 28 வயதுடைய தமிழர் ஒருவர் தனது முன்னாள் காதலியை 16 மாதங்களாக தொடர்ந்து துன்புறுத்திய வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அந்த நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சுமார் 28,000 தொலைபேசி அழைப்புகளையும் 65,000க்கும் அதிகமான குறுஞ்செய்திகளையும் அனுப்பி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். நீ என்னுடன் இல்லை என்றால் நீ இறந்து விடுவாய் என அந்த நபர் வாட்ஸ்அப் மூலம் மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் கத்தி மற்றும் கோடரி போன்ற எமோஜிகளை பயன்படுத்தியும் ரத்தம் வழியும் புகைப்படங்களை அனுப்பியும் அவர் பெண்ணை மிரட்டியுள்ளார். அது மட்டுமின்றி போலி டிக்டாக் கணக்குகளை தொடங்கி அந்த பெண்ணின் பெயரில் அவதூறான கருத்துக்களையும் அவர் பதிவேற்றுள்ளார். இந்த வழக்கினை விசாரித்த சூரிச் மாவட்ட நீதிமன்றம் அவரது செயல்கள் கடுமையாக கண்டிக்கத்தக்கவை என கூறியது. அவருக்கு 9 மாத சிறை தண்டனை மற்றும் 50 நாட்களுக்கு நாளொன்றுக்கு 10 பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த தண்டனைகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேலும் 5 ஆண்டுகளுக்கு அவர் பாதிக்கப்பட்ட பெண்ணை தொடர்பு கொள்ளவோ அல்லது நெருங்கவோ கூடாது என்று நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த நபருக்கு 11 மாத சிறை தண்டனை, கூடுதல் அபராதம் மற்றும் நாட்டிலிருந்து வெளியேற்றம் ஆகியவற்றை தண்டனையாக கோரியிருந்தனர். ஆனால் நீதிமன்றம் அரசு தரப்பின் கோரிக்கையை விட குறைவான தண்டனையையே வழங்கியுள்ளது. அந்த நபர் சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியேற்றப்பட மாட்டார் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அவர் மீண்டும் அதே தவறை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று கருதப்படுவதால் அவருக்கு நாடு கடத்தும் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என்று விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவாரா என்பது அவரது புகலிட கோரிக்கையின் மேல்முறையீட்டு முடிவை பொறுத்தே அமையும். இது தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.